ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகின்ற இந்த ஜூலை 21ஆம் தேதி அன்று பௌர்ணமியானது பார்த்திங்கன்னா நிகழ இருக்கின்றது. இந்த பௌர்ணமியில் கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றியும் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா சந்திக்க போகின்றார்கள், அவர்கள் எந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும், இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கன்னிராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும் பொழுது மகாலட்சுமி தாயாரே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது அந்த ஒரு கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். சூரியன் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு கடினமான வார்த்தைகளை எந்த ஒரு காரணத்திற்காகவும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அலட்சிய போக்கால் சில நல்ல வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா நழுவ விட்டு விடுவீர்கள். அதேபோல் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது உங்களுக்கு சந்தோஷமான செய்திகளை பார்த்தீங்கன்னா கொண்டு வரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் ஏற்றமான பலனையை கொடுக்குங்க. மேலுமே செவ்வாய் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது உறவினர்களினுடைய உள்குத்து வேலையனால குடும்பத்தில் குழப்பங்களானது இப்பொழுது உண்டாகும். மனைவியினுடைய மனதுக்கு இதமாக நடந்து கொள்ளுங்கள். அதே போல் புதன் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து வருகின்றார். இதனால் வியாபாரங்களானது விருத்தியடையும். திடீர் பொருளாதார வரவுகளானது திக்குமுக்க ஆட வைக்க போகிறது. குருவுமே உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா மனைவி மக்கள் ஆசைப்பட்ட துணிமணிகளை இப்பொழுது வாங்கி கொடுப்பீர்கள். தங்க நகைகள் வாங்குவதற்கு சீட்டு கட்டுவீர்கள். அதேபோல் இந்த சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் பார்த்தீங்கன்னா 11ஆவது வீட்டில் இருக்கிறது. இதனால் சினிமா துறையினருக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்க போகிறது. அரசியல்வாதிகளுக்குமே மக்களுடைய மத்தியில் செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். சனி 6ஆம் வீட்டில் இருப்பது பிள்ளைகளினுடைய கல்வி செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. ராகு உங்களுக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அதனால் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகளானது நிலவு. கேது 1ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய கடன் வாங்கி செலவுகள் செய்து கஷ்டப்படுவீர். மேலுமே ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பண வரவுகள் உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்குங்க. ஆனால் எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும் என்பதனால சிறிது கடன் வாங்கவும் நேரிடும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் மறைந்து மகிழ்ச்சியானது இப்பொழுது உண்டாகும். கடன் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சற்று நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. மேலுமே அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் மற்றும் சம்பள உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு புதிய பொறுப்புகளானது சேருங்க. பணியில் ஸ்திரத்தன்மையானது இப்பொழுது உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனையை பார்த்தீங்கன்னா அதிகரிக்க சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். உழைப்புக்கு ஏற்ற லாபங்களானது கிடைப்பதனால உற்சாகங்களானது உண்டாகுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சிரமங்கள் எதுவும் ஏற்படுவதற்கில்லை. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டங்களாக இது காணப்படும். இந்த ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி நீங்கள் காரியங்கள் நடந்து முடியாமல் இழுபறியாக பார்த்தீங்கன்னா இருக்கு. வீண் வாக்குவாதங்களானது உங்களுக்கு ஏற்படலாம். எந்த ஒரு காரியத்தையுமே கடின ஒரு பிரயாசனைக்கு பிறகே பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியும் இருக்கும். ஆனாலுமே வாகன லாபங்களானது உங்களுக்கு ஏற்படுங்க. எதிர்பார்த்த பணமும் சேரும். குடும்பத்தில் காணாமல் போன சந்தோஷங்கள் இப்பொழுது மீண்டும் வர ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கங்களானது அதிகரிக்குங்க. பிள்ளைகளுடைய வகையில் முன்னேற்றங்களானது உண்டாகும். வராது என்று நினைத்த பொருள் இப்பொழுது சேரலாம். உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து மோதல்களானது இப்பொழுது மறையும். பெண்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. காரியங்களை செய்து முடிப்பதில் கடினமான நிலைகளானது இப்பொழுது காணப்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைகளானது இப்பொழுது மாறி வேகமானது பார்த்தீங்கன்னா பிடிக்கும். தேங்கி இருந்த சரக்குகள் இப்பொழுது விற்பனையாகலாம். எதிர்பார்த்த லாபங்கள் கிடைத்தாலுமே அதிகமாக உழைக்க வேண்டியும் உங்களுக்கு இருக்கும். சரக்குகளை அனுப்பும்போது கவனங்களானது பார்த்தீங்கன்னா தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பான பலன் கிடைக்க பெறுவார்கள்.
புதிய பொறுப்புகளானது பார்த்திங்கன்னா சேரும். வேலை தேடியவர்களுக்கு இப்பொழுது வேலைகளும் கிடைக்கும். தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. அதேபோல் மற்றவர்களிடம் நீங்கள் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். நண்பர்களிடம் பகை ஏற்படலாம். அதேபோல் பிடிவாதத்தை விட்டுவிடுவது காரிய வெற்றிக்கு உங்களுக்கு உதவும். வீண் குற்றச்சாட்டுகளுக்கும் இப்பொழுது நீங்கள் ஆளாக நேரிடலாம். கலைத்துறையினருக்கு வாகனங்களை ஓட்டிச் செல்லும் போது கவனங்களானது தேவை. தங்களுடைய உடைமைகளை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது அவசியம். தனிமையாக இருக்க நினைப்பீர்கள். அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது. பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகத்தை காட்டுவீர்கள். எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்குள் பல தடங்கல்களானது உங்களுக்கு உண்டாகுங்க. மாணவர்களுக்குமே கல்வியில் வெற்றி பெற கடினமான முயற்சிகளை பார்த்தீங்கன்னா இப்பொழுது மேற்கொள்ள வேண்டியும் இருக்கும். மேலும் இந்த ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தொழிலை விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். பயணங்கள் மூலம் லாபங்களானது கிடைக்க பெறலாம். மேலதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மைகளானது பார்த்தீங்கன்னா உண்டாகும். எதிலுமே மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது. உங்களுடைய பேச்சினுடைய இனிமை சாதுரியங்கள் இவற்றினால எடுத்த காரியங்கள் இப்பொழுது சாதகமாக முடிய உதவும். காரியங்களில் தாமதங்களானது உண்டாகலாம். அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரங்கள் மந்த நிலையில் காணப்பட்டாலும் வருமானங்கள் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் உங்களுக்கு இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையிலுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமுடன் கையாள்வது நல்லது. எல்லா காரியங்களிலும் அனுகூலத்தை உங்களுக்கு தருவார். முக்கிய நபர்களினுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்குங்க. மனதில் தன்னம்பிக்கையானது ஏற்பட போகிறது. எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலாக செய்து வெற்றியும் பெறுவீர்கள். அரசாங்க ரீதியிலான விஷயங்கள் நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரங்கள் விறுவிறுப்படையும். கடந்த காலங்களில் இருந்த மந்த நிலைகளானது இப்பொழுது மாறுங்க. அதேபோல் வாடிக்கையாளர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளினுடைய சொல்படி நடந்து கொள்வது நல்லது. பணவரவுகளுமே உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். குடும்பத்தில் கலகலப்பானது பார்த்தீங்கன்னா இருக்குங்க. கூடவே மனதில் ஒருவித கவலையும் இருந்து வரும். வாழ்க்கை துணையுடன் எதையுமே பேசி தீர ஆலோசித்து செய்வது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகள் அன்பு செலுத்துவார்கள். ஆனால் அவர்களுக்காக செலவுகள் செய்யவும் நேரிடும். பெற்றோருடைய வழியில இருந்து வந்த கசப்புணர்வுகளானது இப்பொழுது மாறுங்க. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையினருக்குமே ராசிநாதன் இந்த புதனினுடைய சஞ்சாரங்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது எதிர்பாராத நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மனதில் சந்தோஷங்களானது உண்டாகுங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதனை நீங்கள் சமாளித்து முன்னேறி செல்வீர்கள். தெளிவான முடிவுகளானது எடுப்பதன் மூலம் இழுபறியான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும். மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை இப்பொழுது செய்து முடிப்பீர். அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்கும். மரியாதை, அந்தஸ்து ஆகியவை உயரும். எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்களானது ஏற்படும். பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலங்களும் உங்களுக்கு ஏற்படுங்க. திறமைகளானது வெளிப்படும். காரியங்கள் அனுகூலமாகவே நடக்கும். அடுத்ததாக கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளானது பார்த்தீங்கன்னா தீருங்க. ஆனால் வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவைப்படுகிறது. குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் சரிவர நடக்காமல் பார்த்தீங்கன்னா தடை தாமதங்களானது ஏற்படலாம். பிள்ளைகளுடைய நலனுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மன திருப்தியுடன் நீங்கள் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பண வரவுகளானது உங்களுக்கு கூடும். மாணவர்களுக்குமே எதிர்கால கல்வி பற்றி எடுத்த முடிவுகள் மன திருப்தியை கொடுக்குங்க. அலைச்சல்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு டென்ஷனானது பார்த்தீங்கன்னா குறையுங்க. உடல் ஆரோக்கியங்களானது உண்டாகும். விரும்பியபடி காரியங்களானது பார்த்தீங்கன்னா நடக்குங்க. நீண்ட தூர தகவல் நல்ல தகவலாகவும் உங்களுக்கு இருக்கும். தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றங்களானது பார்த்தீங்கன்னா காணப்படும். லாபங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. புதிய வாடிக்கையாளர்கள் ஏற்படுவதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும். மேலும் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா புதன்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்து பெருமாளை வழிபட காரிய வெற்றியானது உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு, வியாழன், வெள்ளி. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.